வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 2 இன்டீஜர்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 2.1 6 சம் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். If 15 kilometer east of a place is denoted as plus 15 kilometer, what is the integer that represent 15 kilometer west of it? அப்படின்னு ரொம்ப ஈஸியானதாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க சொல்கிறாங்கன்னா 15 கிலோமீட்டர், அதாவது ஈஸ்ட் பக்கம் உள்ள 15 கிலோமீட்டரை வந்து ப்ளஸ் 15ன்னு சொல்கிறாங்க. அப்போ வெஸ்ட் பக்கம் உள்ளதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ நான் வந்து இது வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்கிறனால நானே இப்போ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி சென்டென்ஸ் எழுத போகிறேன். சொல்யூஷன் போட்டுட்டு இந்த ஆப்போசிட் ஆஃப் த ஈஸ்ட் இஸ் வெஸ்ட் அப்படின்னா, இப்போ ஆப்போசிட் ஈஸ்ட்டுக்கு என்ன ஆப்போசிட்? கரெக்ட், வெஸ்ட் தான். ஈஸ்டோட ஆப்போசிட் என்ன? வெஸ்ட். கரெக்டு. அப்போ 15 கிலோமீட்டர் ஆஃப் ஈஸ்ட் வந்து ப்ளஸ் 15 சொல்கிறாங்க. இப்போ வெஸ்ட்டோடது என்ன? ரொம்ப ஈஸி தான். அதாவது ஈஸ்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ப்ளஸ் 15 போட்டிருக்காங்க. இப்போ வெஸ்ட்னா மைனஸ் 15 தானே வரும். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம சொல்யூஷன் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்லாம் சொல்கிறேன். த ஆப்போசிட் ஆஃப் அ ஈஸ்ட் இஸ் வெஸ்ட். அதாவது ஆப்போசிட் என்னன்னா ஈஸ்டோட ஆப்போசிட் வெஸ்ட்டு. அப்புறமா நான் அடுத்து என்ன எழுதியிருக்கேன்? 15 கிலோமீட்டர் ஆஃப் ஈஸ்ட், அதாவது 15 கிலோமீட்டர் ஆஃப் ஈஸ்ட்டை வந்து ப்ளஸ் 15 டினோட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் வெஸ்ட்டு என்ன கேட்குறேன்? அப்போ ப்ளஸ்ஸு நாங்கள் இருந்துச்சுன்னா இங்கே ஆப்போசிட் என்ன? மைனஸ் தானே. அப்போ மைனஸ் 15 தானே வரும். கரெக்டாக. ஸோ இங்கே 15 கிலோமீட்டர் ஆஃப் த ஈஸ்ட் இஸ் டினோட்டட் ஆஸ் plus 15. Then 15 kilometer of the west is denoted as minus 15 போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.